வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஒன்று, கூல் சுரேஷ் கதறி கதறி அழுகுறாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காதல் வலையில் நீங்கள் போங்க, காதல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை போஸ்ட் பண்ணுற மாயா. இது 2 தான். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சைடிஷ் நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் 65யும் வெஜ்ஜுக்கு வந்து பீன்ஸ் மற்றும் கேரட் பொரியலும் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஜிடேரியனுக்கு இது இவங்களுக்கு. அதில் வெஜிடேரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மற்றும் மாயா வெஜிடேரியன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அர்ச்சனா மற்றும் ரவீனாக்கு வெஜிடேரியன் பொரியல் வைக்கப்பட்டிருக்கு. சிக்கன் 65 ப்ளஸ் வெஜிடேரியனுக்கான பொரியலும் வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கூல் சுரேஷ் போய் கேட்கும்போது, கூல் சுரேஷ்க்கு அந்த வெஜிடேரியன் பொரியல் வைக்கல. ஓகேவா, செம்ம கடுப்பாயிட்டார். அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறாரு. ஏன் இப்படி எனக்கு மட்டும் வைக்க மாட்டேறீங்க, ஏன் இப்படி ஒரு நியாயம்னா நியாயமாக பண்ணோம்பா, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சண்டை ஒரு பக்கம் பெருசாக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ரச்சனை வந்து சொல்லிடுறாங்க, ஏன்னா எனக்கு வந்து அங்கே எல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டாங்க, அங்கே மிச்சம் இருந்தது, நான் கேட்டேன், எனக்கு வச்சாங்க, நான் கேட்டேன், ரவீனாவுக்கும் கேட்டாங்க, வச்சாங்க. பட் உங்களுக்கு கேட்கும்போது கொடுக்கல, எனக்கு தெரியாது, அங்கே நான் வந்து அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருந்ததால் தான் நான் வச்சுக்கிட்டேன், நீங்கள் வேணால் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு நேற்றும் கொடுத்துருந்தாங்க பொரியல், நேற்றும் சிக்கனு மற்றும் வெஜ் பொரியல் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா மீந்து இருந்தது, வெஜிடேரியன் சாப்பிட்டு மீந்து இருந்து அதனால் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பாயிண்ட்டை கிளியர் பண்ணுறாங்க. பட் கூல் சுரேஷ் கேட்கும்போது கொடுக்கலன்னு போது செம டென்ஷன் ஆகும். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடியே 2-3 பேருக்கு கிடைக்குது, அவர் கிடைக்கலன்ற போது டென்ஷன் ஆகலை. உடனே தினேஷ் என்ன சொல்கிறாரு, அடுத்த வாட்டி வெஜிடேரியன் யாருக்கு வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுங்க, ஓகேங்களா, நான்வெஜ் யாருக்கோ நான்வெஜ் மட்டும் சாப்பிடுங்க, இதில் வந்து யாருக்கும் மிக்ஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து அவரோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அங்கேயும் ஒரு சிலர் வந்து அப்பெல்லாம் வைக்க முடியாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட்டாக போகலாம் முடியாது, சாப்பிட்டு மிச்சம் இருந்ததுன்னா அப்போ அந்த டைமில் யார் வந்து வாங்கிக்கிறீங்களோ வாங்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது போது. ரொம்ப நேரம் வாக்குவாதம் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நிக்சன் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, ஏங்க அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு, இங்கே கம்முன்னு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது அவர் இன்னும் கடுப்பாயிடுச்சு. இது சொன்னோன்னே கூல் சுரேஷ் இன்னும் கடுப்பாயிட்டு இன்னும் கத்திக்கிட்டே ஒரு பாயிண்ட் மேலே கத்திக்கிட்டே இருக்காரு. பட் அந்த டைமில் அர்ச்சனா போய் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனால் உனக்கு யார் தரமாட்டாங்கன்னு சொல்லுங்கள், எந்த ஒரு நபர் உனக்கு வெஜிடேரியன் பொரியல் தரமாட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, எப்போ கூட்டமாக சொன்னாங்க அப்படின்றாரு. எந்த ஒரு ஆள் சொன்னாங்கன்றது கூட தெரியாது. அந்த வீட்டில் 6 பேர் இருக்காங்க, அந்த 6 பேர் கூப்பிட்டு கேட்கலாமே யார் சொன்னதுன்ட்டு, கூட்டமாக சொன்னாங்களேன்றதை தான் சொல்கிறாரே தவிர யாருன்ற ஒரு நபரை குறிப்பிட மாட்டேங்கிறார். அப்போ தான் எனக்கு டவுட் வருது, என்னப்பா இது நீ அங்கே கேட்ட, அப்போ யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்குமா, தெரிஞ்சிருக்கும்ல, அதை சொல்ல வேண்டியதானே, இல்லை நம்ம யாருன்னு போய் கேட்கலாம்லன்னா கேட்க மாட்டேங்கிறார். இன்னொரு பக்கம் வந்து பெட்ரூமில் உட்காந்து கதறி அழுகுறாரு, ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகிறாரு. என்னை வீட்டுக்கு அமிச்சிருங்கப்பா, இங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, வீட்டுக்கு அமிச்சிருங்க, என்னை வீட்டுக்கு அமிச்சிருங்க, சாப்பாடுலாம் சண்டை வருது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, சாப்பாடில் எனக்கு கை வச்சா ரொம்ப பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பொங்குறாரு, அழுகிறாரு. இந்த வீடை டிசைன் பண்ணதே ஸ்மால் பாஸ் மற்றும் பிக் பாஸ் வீடை டிசைன் பண்ணதே சாப்பாடை வச்சு சண்டை வரணுன்றதுக்காக தான் கூல் சுரேஷ் டிசைட் பண்ணியிருக்காங்க. நீ இது பல விஷயமா இந்த சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. உடனே நிக்சனை பார்த்து கேட்குறாரு, நிக்சன் அன்றைக்கி உனக்கு சாப்பாடில் கை வச்சா மட்டும் கோவம் வருது, இன்றைக்கி வந்து கேட்டியா, இன்றைக்கி வந்து பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, ஓகேங்களா. உடனே நிக்சனு, இல்லைனா அன்றைக்கி எல்லாருக்கும் இருந்தது, இந்த வாட்டி இதுக்கப்புறம் நடக்கலன்னா கேட்போம், நீங்கள் சொல்லிட்டீங்களே வெஜ்ஜு பொரியல் மிச்சம் இருந்தால் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டீங்களா, இல்லை வெஜ்ஜுக்கு மட்டும் சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் நடந்தால் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நிக்சனோட வாதம் சொல்கிறாரு. கூல் சுரேஷுக்கு என்ன கடுப்பாச்சுன்னா, அவருக்கு தராமல் மற்றவங்களுக்கு தடுத்தது தான் கடுப்பு. ஒன்று கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும், இல்லை எல்லாரையும் நிறுத்தி வச்சுருக்கணும். பட் அந்த ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல வந்து அழுது, இந்த பொரியலுக்காக அழுது இதெல்லாம் பண்ணது எனக்கு ட்ராமாவோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேபி உண்மையாக கூட இருக்கலாம், இது என்னோட ஃபீலிங். ஏன்னா அங்கே ஆளை கேட்கும்போது அந்த ஆள் யாருன்றதை சொல்லலை ஒரு விஷயம், இங்கே வந்து அழுது அதை பற்றி இவ்வளோ பெருசாக விஷயம், நான் சொல்கிறது புரியுதா, எல்லாருக்கும் புரியுதான்ற மாதிரி அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டையும் புரியுதான்னு கேட்குறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாச்சு மக்களே. அடுத்ததா 2வது விஷயத்துக்கு போவோம். வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து மாயா, பூர்ணிமா, பக்கத்துலேயே விஷ்ணு இருக்கார். எங்க நல்ல பையங்க, லவ் பண்ணுங்க, அன்பை காட்டுங்க, அன்பை இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா உசுப்பேத்தி அந்த பொண்ணே சைலண்டாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குது, நல்ல பையங்க, சூப்பரான கேரக்டருங்க, நல்லா பார்த்து பாருங்க அப்படின்ற மாதிரி அன்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேமுக்காக பண்ண சொல்கிறாங்களா இல்லை ரியலாகவே பண்ண சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆல்ரெடி மாயா அவர்களே, நீங்கள் ஒரு வாட்டி நிக்சனை உசுப்பேத்தி விட்டு தான் இப்படி ஆச்சு. வெளியே நிக்சனே அந்த இதுவை கட் பண்ணுற போது சூப்பர் சான்ஸராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏற்றி விட்டு காலி பண்ணிங்க. திரும்ப வந்து பூர்ணிமாவை ஏறி அந்த லவ் ட்ராக்கில் போக வச்சு அவங்கள வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி அவங்க நேம் ரிப்பேர் ஆயிருக்கு, இப்போ அடுத்த ட்ராக்கில் போட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.